பொதுவாக நிதி மேலாண்மை பற்றின புத்தகங்கள் நிதி வல்லுநர்களால் எழுதப்படும். அதுதான் சரியும் கூட. ஒரு மருத்துவர் எழுதினாதான் மருத்துவத்தை பற்றிய ஒரு புத்தகத்தை நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நிதித்துறையில் வல்லுநராக இருக்கிற ஒருத்தர் எழுத்துலையும் வல்லுநராக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியான நிதி மேலாண்மைங்கிறது நம்மளை வாழ வைக்கும் அல்லது வீழ வைக்கும். அதனால எல்லாரும் இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நிறைய பேர் இந்த டிப்ஸ்லேயே ஏமாந்தவங்க, அது ஃப்ரீ டிப்ஸ். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், முதலீட்டை பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படிங்கிறதை விட அதிக தொல்லை தரக்கூடியது எதுவுமே கிடையாது. ஒரு அறிவுரை உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது அப்படின்னா, பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், முதலீட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க போறீங்கன்னு பொருள். அதனை தவிர நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை இழக்க தயாராக, இது ரொம்ப முக்கியம். இழப்பை பற்றி சிந்திக்காமல் முதலீட்டு துறைக்குள்ள வரவே கூடாது. கோடி கோடியாக சம்பாதிச்சு அதை சரியாக மேலாண்மை பண்ண முடியாமல் தெருவுக்கு வந்தவங்க இருக்காங்க. 10 பைசாவாக சேர்த்து ஒரு தலைமுறையே மேலே கொண்டு வந்தவங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், செலவு எழுதுறதெல்லாம் ஏழைங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு தவறான கருத்து எல்லார்ட்டையுமே இருக்கு. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்க வாங்குற ஒரு பேனா பென்சிலுக்கும் கணக்கு எழுதி வைக்கிறாங்க. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது பிரபல எழுத்தாளர் என் சொக்கன் அவர்கள். பல்வேறு நூல்கள், புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. 100க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியாகி இருக்கு அவருடைய பேர்ல. இப்போ அவர் எழுதியிருக்கிற சமீபத்திய புத்தகம் நிதி மேலாண்மை சார்ந்து பணம் படைக்கும் கலை அப்படின்ற நூல் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் பற்றி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி மேலாண்மை குறித்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறி இருக்கு. அது சார்ந்தும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் நிறைய நூல் எழுதியிருந்தாலும் இந்த நூல்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நிதி மேலாண்மை சார்ந்து எழுதுறதுக்கு காரணம் என்ன? முதல் முறையாக எழுதியிருக்கிறீங்க. அதுக்கு எது உந்துதலாக இருந்து இல்லை ஊக்கமான விஷயம்னா என்ன? பொதுவாக நிதி மேலாண்மை பற்றின புத்தகங்கள் நிதி வல்லுநர்களால் எழுதப்படும். அதுதான் சரியும் கூட. இப்போ ஒரு மருத்துவர் எழுதினாதான் மருத்துவத்தை பற்றிய ஒரு புத்தகத்தை நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நிதித்துறையில் வல்லுநராக இருக்கிற ஒருத்தர் எழுத்துலையும் வல்லுநராக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்கிற விஷயங்கள் நல்லாயிருக்கும், ஆனால் அதே சமயத்தில் அதை சொல்கிற விதம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து தான் அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அது ஒரு பலாப்பழத்தை உரித்து சாப்பிட்ற மாதிரி. பலாப்பழத்தோட சுவை வேணுங்கிறவங்க அந்த கூடுதல் விஷயத்தை பழகிக்க தான் வேணும். அதை எப்படி அறுத்து, எப்படி பிரித்து அந்த சுவையை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்படி தான் நிறைய நிதி நூல்கள் இருக்குது. நான் ஏகப்பட்ட நிதி நூல்கள் படிச்சிருக்கேன். நான் படித்த வரைக்கும் அந்த கூடுதல் உழைப்பை நீங்கள் கொடுக்கலைன்னா அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அது சரி. ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருக்குது. எனக்கு இந்த அறுத்து சுளையை எடுத்து சாப்பிட்ற அது வேண்டாம், ரொம்ப கடினமாக இருக்குது, என்னால் முடியல, நான் வாழைப்பழம் சாப்பிட்டு போகிறேன், நான் திராட்சை பழம் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்றது பழம்னா ஓகே, இந்த பழத்துக்கு பதிலாக இந்த பழம். ஆனால் நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட நிதி மேலாண்மைங்கிறது ஒருத்தரால் புறக்கணிக்க முடியாத, புறக்கணிக்கக்கூடாத ஒரு விஷயம். கோடி கோடியாக சம்பாதிச்சு அதை சரியாக மேலாண்மை பண்ண முடியாமல் தெருவுக்கு வந்தவங்க இருக்காங்க. 10 பைசாவாக சேர்த்து ஒரு தலைமுறையே மேலே கொண்டு வந்தவங்க இருக்காங்க. ஆக அந்த மேக் ஆர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சரியான நிதி மேலாண்மைங்கிறது நம்மளை வாழ வைக்கும் அல்லது வீழ வைக்கும். அதனால் எல்லாரும் இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது ஒரு காரணம். அதனால் நிறைய ஜென்ரல் பப்ளிக் என்ன மாதிரி, நான் நிதி வல்லுநர் இல்லை, நான் கல்லூரியில் நிதித்துறை படிக்கவில்லை, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட நிதியை சரியாக மேலாண்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்துக்காக, அதற்கு யாரையும் சார்ந்திருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய படித்து கற்றுக்கிட்டேன். அதனால் என்ன மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கு அவர்களுடைய மொழியில் என்னால் இதை விளக்கி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். அதுவும் நீண்ட யோசனைக்கு பிறகு தான் எழுதினேன். நான் நிதித்துறை சார்ந்து படிக்க ஆரம்பித்து குறைந்தது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு அது மனசுக்குள்ளே ஊற போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துணிச்சல் இந்த புத்தகத்தை எழுதினேன். நீங்கள் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு 5-6 ஆண்டுகள் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்களா? அந்த ப்ராசஸ் என்னவா இருந்தது? நீங்கள் எதெல்லாம் தேடி படித்தீங்க? எந்த மாதிரி நூல்கள் படித்தீங்களா, இல்லை வல்லுநர்களோட கலந்துரையாடல் அந்த மாதிரியா? உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் என்னவா இருந்தது? ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல இருக்கிறதுலே எது சுலபமோ அதை படித்தேன். அப்படின்னா என்ன மாதிரியே ஜென்ரல் பப்ளிக்குக்காக, பொதுமக்களுக்காக எழுதப்பட்ட நிதி நூல்களை படித்தேன். அது புரிஞ்சுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு 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 கதை போல் ஒருத்தருக்கு, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு விலைக்கு சொல்கிறீங்க, மலை ஏறுறது எப்படி அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். ஒன்றும் கிடையாது, இப்படி அப்படின்னு விலைக்கு சொல்லுங்க, அவருக்கு அது புரிஞ்சிடும். ஆனால் அவரை கொண்டு போய் மலை அடிவாரத்தில் விட்டு அவரால் ஏறி போக முடியுமா? முடியாது. அதுதான் இந்த பொது நூல்களில் இருக்கிற ஒரு சிக்கல்.
அப்போ நீங்கள் அடுத்த கட்ட நூல்களை படிக்க ஆரம்பிக்கணும். அந்த கட்டத்தில் நான் என்ன பண்ணேன், எல்லா விதமான வல்லுநர்கள் எழுதின நூல். எனக்கு புத்தகம் தான் முதல் சோர்ஸ். எதை கற்றுக்கணுன்னாலும் நான் முதல்ல புத்தகங்களை நோக்கி தான் போவேன். அதனால் புத்தகங்களை படித்தேன். நிதித்துறையில் ஒரு சிக்கல் என்னென்னா, எவ்வளவு அருமையான நூல் நீங்கள் எழுதுனீங்கன்னாலும் 5 வருஷத்தில் அவுட்டேட் ஆகிடும். அதனால் அதில் அவுட்டேட் ஆகிருக்கிற விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக இணையத்தை நோக்கி போனேன். அதில் சொல்லியிருக்கிறது இப்போவும் வேலிடா, சட்டங்கள் மாறி இருக்கும், விதிமுறைகள் மாறி இருக்கும், மார்க்கெட் மாறி இருக்கும், சந்தை மொத்தமாக மாறி போயிருக்கும். இதெல்லாம் அப்படி முதல்ல புத்தகங்களில் இல்லையே இது இன்றைக்கி பொருந்தாது போல தோணுதே அப்படின்னு தெரிகிற ஒரு விஷயங்கள் அதை படித்தேன். இது ரெண்டையும் செஞ்சப்புறம் 3ஆவதாக நான் என்ன பண்ணேன், வல்லுநர்களுடைய உரைகளை கேட்க ஆரம்பித்தேன். அங்கேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 விதமான உரைகள் இருக்குது. ஒன்று, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது, இங்கே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றின உரைகள். அது தேவை. ஆனால் அது நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு தேவையான பின்னணியை கொடுக்காது. அது இந்த மலையேற்ற எடுத்துக்காட்டுக்கு போனோம்னா, ஒரு அந்த கையில் வச்சுருக்கிற அது கொக்கியா என்னென்னு அதோட பேர் எனக்கு தெரியல, அதை எந்த இடத்துல ஊன்றணும் எந்த இடத்துல ஊன்றக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஆனால் அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி உரைகள் உங்களுக்கு பயன்படாது. அப்போ என்ன பயன்படும்னா, என்றென்றைக்கும் மாறாத விஷயங்களை பேசுகிற அந்த மாதிரியான உரைகள். அதை கேட்க ஆரம்பித்தேன். பாட்காஸ்ட்னு சொல்லப்படுகிற ஒலி வடிவ உரைகள், யூடியூப் மாதிரியான வீடியோ உரைகள், இதெல்லாம் படித்தேன். இதெல்லாம் படித்தப்புறம் கடைசியாக இது ஒரு முக்கியமான பகுதி, என்னுடைய பணத்தை போட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். ஒரு சின்ன தொகையை அதுக்காக ஒதுக்கி வச்சுட்டேன். அது ஒதுக்கி வச்ச போதே இது மொத்தமும் போனாலும் பரவாயில்லை, இது ஒரு லேர்னிங். இப்போ நம்ம ஒரு காலேஜில் சேர்றோம்னா ஒரு குறிப்பிட்ட சில லட்சங்கள் ஃபீஸாக கட்டுறோம் இல்லையா, அது போல் ஒரு சில லட்சங்களை எடுத்து வச்சேன். அது 0 ஆகிடாதுன்னு தெரியும் எனக்கு. மிஞ்சி போனால் ஒரு 10% லாஸ் ஆகும், 20% லாஸ் ஆகும், 50% லாஸ் ஆகும். 50% லாஸ் ஆனால் ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை எடுத்து வச்சேன். முயற்சி பண்ணேன், நிறைய இழந்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். இழந்ததெல்லாம் ஒன்று நிரந்தர இழப்பாக இருந்தது, அல்லது என்றைக்காவது வருங்காலத்தில் மேலே வரும்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இந்த கடைசியாக சொல்கிறேன் இல்லையா, அந்த முயற்சி பண்ணி பார்த்துறது, அதில் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் தான் எவ்வளவு நீங்கள் தியரி படித்தாலும் ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்கணும். அந்த மலை ஏறி பார்க்கும்போது சறுக்கி விழும், காலில் காயப்படும், சரியாக சாக்ஸ் போடாமல் வந்திருப்பீங்க, எவ்வளோ விஷயம். அது நீங்கள் அங்கே போனால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் என்னோடய லேர்னிங் ப்ராசஸ். புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எப்படி மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்லைன் சோர்சஸ், வல்லுநர்களுடைய பேட்டிகள், அவர்களுடைய உரைகள், அதுவும் நீண்ட காலத்துக்கு பொருந்தக்கூடிய அந்த மாதிரியான டாபிக் உரைகள். கடைசியாக அதெல்லாம் நாமளே முயன்று பார்த்து அடி வாங்கி கற்றுக்கிறது. நம்ம என்ன அகாடமிக்காக லேர்ன் பண்ணாலோ இது லேர்ன் பண்ணாலுமே கூட நம்ம ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ லேர்னிங் இருக்கும். அதில் 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று, பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அந்த பரிசோதனையில் வெற்றியை விட மிக முக்கியமானது நம்ம தோல்வி. அதுலேருந்து தான் நமக்கு ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறப்பே நீங்கள் அது ஒரு சில சரிவுகள் சந்தித்தேன் அப்படின்னீங்க. இந்த சரிவுகள் என்னன்றது கொஞ்சம் எலாபரேட்டாக பேசி அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம சொல்லலாமா? சொல்கிறேன். முதல்ல ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு நான் முடிவு பண்ண உடனேயே நான் வாங்கின ஒரு ஷேர் நான் வாங்கின 5வது நிமிஷம் ₹2 விலை குறைஞ்சது. ₹1500 ஷேரு, ₹2 விலை குறைஞ்சது. பயந்து போய் உடனே விற்றுட்டேன். இன்றைக்கி நினச்சா சிரிப்பாக இருக்குது. ₹1500 ஷேரில் ₹2 விலை குறைச்சல்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் விட்டுருந்தா இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு அந்த ₹2 ஏறி இருக்கும், அல்லது ₹5 ஏறி இருக்கும். நான் வாங்கின விலையை விட மேலே போயிருக்கும். ஆனால் அந்த மைனஸ்ங்கிறத முதல் தடவை பார்த்தபோது அந்த அதிர்ச்சி என்னால் தாங்கி, எவ்வளோ படிச்சுட்டு தான் உள்ள வந்து இத்தனைக்கும். ஏன்னா அது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் என்ன, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போடுற பணம் ₹1 கூட குறையாது. அது அப்படியே இருக்கும், அது கூட வட்டி வருமே தவிர உங்கள் தொகை குறைய வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த ₹2 குறைஞ்சதை என்னால் தாங்கிக்க முடியல. இது ஒரு நகைச்சுவையான எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஆனால் உண்மையில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு நிறுவனத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணி அவர்களுடைய அந்த நிறுவனம் உண்மையிலேயே தரமானதா, சரியாக இயங்குகிறதா, ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லப்படுகிற தொழில் வல்லுநர்களால் இயக்கப்படுகிறதா, அல்லது யாரோ ஒரு முதலாளி உட்காந்துக்கிட்டு நினச்சபடி அதை நடத்திக்கிட்டு இருக்காரா, வருங்காலத்தில் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு துறையில் இவங்க இருக்காங்களா, எவ்வளவு தூரம் இவங்க வளரக்கூடியும், இவங்களுக்கு யாரெல்லாம் போட்டியாளர்கள் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு கற்றுக்கிட்டேன் நான். இதெல்லாம் தெரியாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு ஏதோ ஒன்றில் முதலீடு பண்ணி பதறி போய் விற்று இழப்பு அது ஒன்று. 2வது, அடுத்தவங்க நமக்கு டிப்ஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த அறிவுரைகளை சொல்லும்போது அது எவ்வளோ கேட்கணும் எவ்வளோ கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த டிப்ஸ்லேயே ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஃப்ரீ டிப்ஸ். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், முதலீட்டை பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படிங்கிறதை விட அதிக தொல்லை தரக்கூடியது எதுவுமே கிடையாது. ஒரு அறிவுரை உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது அப்படின்னா, பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், முதலீட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க போகிறீங்கன்னு பொருள். அதை நான் கற்றுக்கிட்டேன்.
எடுத்துக்காட்டால் நான் பின்பற்றின ஒரு நிதி வல்லுனர், அவரோட பேரை நான் சொல்ல விரும்பலை, முக்கியமும் கிடையாது, ஏன்னா எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. அவர் இதில் பண்ணு, இதில் முதலீடு பண்ணு, இந்த நிறுவனம் வந்து 6 மாதத்தில் இப்படி வளரும், அந்த நிறுவனம் 8 மாதத்தில் அப்படி வளரும், அப்படி இப்படின்லாம் போட்டுட்ருப்பார். மேடையில் வந்து பேசுவார், எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அதை நம்பி போட்டேன். அதை போட்டு ஒரு 2-3 நிறுவனங்களில் முதலீடு பண்ணேன். அவரோட பழக்க வழக்கத்தை அதுக்கப்புறம் கவனிக்கும் போது அந்த 2-3 முதலீடுகளில் எதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சோ அதெல்லாம் அவர் வந்து சுட்டி ஸ்பாட்லைட் போட்டு காட்டுறதும், எதெல்லாம் கீழே போச்சோ அதெல்லாம் அது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிறதும், யாரோ ஒருத்தர் சுட்டி காட்டி நீங்கள் தானே சார் இதில் போன வாரம் போட சொன்னீங்க, இந்த வாரம் இதை இது பண்ணி பேசுகிறீங்களே அப்படின்னா, அவர் ஒன்று அதை வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி மெசேஜஸ் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பார்ப்பார். அல்லது அவர் என்ன பண்ணுவார், சண்டையில் சட்டை கிழிகிறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி, நான் சொல்கிறத நீங்கள் ஏன் வந்து அப்படியே பின்பற்றினீங்க, நானும் தப்பு செய்யலாம், நானும் மனுஷன் தானே அப்படின்னு பேச ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த பர்சன். யார் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்கங்கிறதை விட அந்த அறிவுரை எந்த அமைப்பு, அவர் எப்படி சிந்திச்சு அந்த அறிவுரைக்கு வந்திருக்காருங்கிறது தெரியாமல் அந்த அறிவுரையை நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றினீங்கன்னா, இழப்பவர்கள்லாம் நான் சொல்லலை, அப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றி பணம் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க, நானும் சம்பாதிச்சிருக்கேன் அந்த மாதிரி டிப்ஸை பின்பற்றி. ஆனால் நீங்கள் இழப்புகளுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு ஷார்ட்கட் எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அதுக்கு இது ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படின்னா அந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். ஒரு ஷார்ட்கட்டில் போனால் 2 நிமிஷம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா அங்கே கல் இருக்கும், முள் இருக்கும், பாம்பு வரும், அது வரும், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தயாராக இல்லாமல் ஷார்ட்கட் எடுத்துகிட்டு அந்த ஷார்ட்கட் சொன்னால் அவன் மேலே குறை சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது எதுவுமே அவர் மேலே குறை சொல்லலை, அவரை நம்பி உள்ளே போனால் என்னுடைய தவறு தான். இதை வந்து நான் முக்கியமாக கற்றுக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இதெல்லாம் குறுகிய கால கற்றுக்கொள்ளல்கள். நீண்ட கால கற்றுக்கொள்ளல்னு சொல்லணும்னா நான் கற்றுக்கிட்ட ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தனிப்பட்ட பங்குகளை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து போட்டு பணம் எடுப்பதுங்கிறது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி. இங்கே எவ்வளவுதான் தீவிரமாக ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றாலும் லாபம் நஷ்டம் ரெண்டுக்கும் சமமான அளவு வாய்ப்பதில் இருக்குது. அதான் லாட்ரி டிக்கெட். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லப்படுகிற இந்த அமைப்பின் மூலமாக போகும்போது இதில் நீங்கள் முதலீடு செய்கிற நேரத்தை விட இதில் நீங்கள் குறைவான நேரத்தை முதலீடு செய்தால் போதும். தொலைநோக்குன்னு நான் சொல்கிறது குறைஞ்சது 5 to 7 ஆண்டுகள் விட்டு வச்சோம்னா இந்த எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் உங்களால் இங்கே அதை விட அதிகமாகவே சம்பாதித்து விட முடியுங்கிறத நான் தொலைநோக்கில் கற்றுக்கிட்டேன். பங்குச்சந்தையை விட மியூச்சுவல் ஃபண்டில், பங்குச்சந்தையை விட மியூச்சுவல் ஃபண்டும் பங்குச்சந்தைக்கு தான் போகுது. இது வந்து எப்படின்னா, நாமளே நம்ம உடம்புக்கு வந்திருக்கிற நோய்க்கு மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்கும், நாமளே மருத்துவம் பார்த்துக்கணும்னா நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எல்லாம் ஒரு புது ரிசர்ச் எங்கேயாவது நடந்திருக்கும், அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம அந்த மருந்தை சாப்பிட்டு ஏதாவது நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மருத்துவர்கிட்ட போனால் ஒரு ப்ரொஃபஷனல், அவர் அந்த துறையில் வல்லுநராக இருக்கிறதுனால அவரை நம்பி நம்ம ஒப்படைக்கும் போது நம்ம குணமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை அப்படி ஒரு வல்லுநராக பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்கள் விடுங்க, அவங்களும் மனிதர்கள் தான், நம்மள மாதிரி அவங்களும் தப்பு பண்ணலாம், அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒப்பீட்டளவில் நம்மளை போன்ற பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் பிக்கிங் அப்படிங்கிற, அது மூலமாக நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் தெரியுமா, எவ்வளோ நான் 3 மடங்கு சம்பாதிச்ச ஸ்டாக்ஸ் இருக்குது, 5 மடங்கு சம்பாதிச்ச ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் 1%, 1/2%. பாக்கி 99% மார்க்கெட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கும். நான் என்ன நினைக்கிறேன், 100 கல் விட்டு ஒரு மாங்காய் விழுது அப்படின்னா தினமும் போய் 100 கல் விட்டுக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனமா, அல்லது மாங்காய் கடைக்கு போய் அப்படியே பேக்கெட்டாக வாங்கிட்டு வர்றது புத்திசாலித்தனமான்னு நான் யோசிக்கிறேன். இந்த தீர்மானத்துக்கு நான் ரொம்ப ஒரு 4-5 வருஷம் போராடி அந்த தீர்மானத்துக்கு வந்து சேர்ந்தேன். இப்போ நீங்கள் போகும்போதே சொல்லியிருந்தீங்க, இப்போ உங்களுக்கு இதில் ஆர்வம் ஜாஸ்தி இருந்தது, நீங்கள் ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு இருந்தனால இதெல்லாம் போகிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சாதாரண மக்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நோக்கம் 2 தான் இருக்கும். ஒன்று, இது உள்ளே போயிட்டு இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க போவாங்க ஒரு சிலர். இன்னொன்று என்னென்னா, மல்டிப்ளை பண்ணலாம் ஆனால் இழந்தால் அது பெரிய இழப்பாயிரும் அப்படின்றாங்க. இப்போ பரிசோதனை செய்து முயற்சி பார்க்குறவங்க வேறு. பட் வெகுஜன மக்கள்னா அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு அச்சமாக இருக்கும், போய் இழந்துட்டா என்ன செய்ய அப்படின்றது. இப்போ அந்த அச்சம் அவங்க மனநிலையிலேருந்து விலகணும் அப்படின்னா அவங்க எப்படி தயாராகணும்? அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு உள்ள வரீங்க அப்படிங்கிறது முக்கியம். மல்டிப்ளை ஆக்கணும், பல மடங்கு ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எந்த முதலீட்டுக்கு நீங்கள் உள்ளே வந்தாலும் எல்லாம் நடக்காது. அதை வந்து உறுதியாக சொல்லிடும். நடக்கும், ஆனால் மெதுவாக நடக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அது டபுள் ஆகத்தான் செய்யும். பேசாமல் 10,000 போட்டு வச்சிங்கன்னா 8 வருஷத்தில் டபுள் ஆகும், 9 வருஷத்தில் டபுள் ஆகும், 18 வருஷத்தில் 4 மடங்கு ஆகிடும். இன்னொரு 9 வருஷம் விட்டு வச்சிங்கன்னா 8 மடங்கு ஆகிடும். அது மடங்கு ஆகிட்டு தான் போகும், ஆனால் ரொம்ப மெதுவாகும். 3 மாதத்தில் டபுள் ஆக்குறோம், 6 மாதத்தில் டபுள் ஆக்குறோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ணத்தோடு உள்ளே வந்தால் கண்டிப்பாக ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதில் ஐயமே கிடையாது. அது ஒன்று. ஸோ மல்டிப்ளை அப்படிங்கிற தொலைநோக்கில் மல்டிப்ளை, ஆனால் ஷார்ட் டேர்மில் மல்டிப்ளையை பற்றி யோசிக்கக்கூடாது. அது ஒன்று. 2வது, ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எவ்வளவு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்,
அப்படிங்கிற எதிர்பார்ப்போட உள்ள வரணும். பல பேர் இப்போ குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளாக சந்தைக்குள்ள முதல் முறையாக நுழைந்தவர்கள் ஒரு ஆண்டும் 20%, 25% குரோத்தை பார்த்தவங்க இருக்காங்க. 10 லட்சம் போட்டிங்கன்னா 12.5 லட்சம், 13 லட்சம் ஆயிருக்கும். அடுத்த வருஷம் அது 16, 17 லட்சம் ஆகிடும். 2-3 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அந்த பணம். இதை பார்த்தவங்க இருப்பாங்க. ஆனால் அதே எதிர்பார்ப்போடு அவர்கள் தொடர்ந்து சந்தையில் இருந்தார்கள் என்றால் மேலே போனது கீழே வரத்தான் செய்யும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, சாதாரணமாக எந்த விதமான ஆபத்தும் ரிஸ்க்கும் எடுக்காமல் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டு அது மூழ்கி போவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல பணத்தை போட்டால் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன்லேருந்து ஆரம்பித்து அதை விட எவ்வளோ கூடுதலான ரிட்டர்னை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போடுறீங்க, அதில் 7% வருது, 6% வருதுன்னா அதை விட எவ்வளோ 8 எதிர்பார்க்குறீங்களா, 10 எதிர்பார்க்குறீங்களா, 12? இப்படி தான் யோசிக்கணுமே தவிர 6லேருந்து 25க்கு நீங்கள் போக முடியாது. அது வந்து எப்போவாவது நடக்கலாம், எப்போவும் நடக்காது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை இழக்க தயாராக இருக்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியம். இழப்பை பற்றி சிந்திக்காமல் முதலீட்டு துறைக்குள்ளே வரவே கூடாது. 0 இழப்பு, எனக்கு இழப்பே கூடாது, ₹1 கூட எனக்கு வந்து நஷ்டமாகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 10% வாய்ப்பு இருக்குது என்னோடய பணம் தொலைஞ்சு போகிறதுக்கு, பரவாயில்ல. அதுவும் ஷார்ட் டேர்ம், அதுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பரவாயில்ல சார், கால்வாசி போனாலும் 10 லட்சம் போடுறேன், கால்வாசி போயிடுச்சு, 7.5 லட்சம் தான் இருக்குன்னாலும் நான் இன்னும் கவலைப்பட மாட்டேன் சார், அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அரைவாசி போனாலும் பரவாயில்ல, மொத்தமும் போனாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு வைடு ரேஞ்ச் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் சின்ன நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்னு சொல்லப்படுகிற சிறிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 லட்சம் இருக்கும் அவங்கக்கிட்ட, 5 நிறுவனங்களை ஆராய்ச்சி செய்து தேர்ந்தெடுத்து 10 போடுவாங்க. அதில் 4 நிறுவனம் மூழ்கி போகும், ₹1 கூட திரும்ப வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், 50 போட்டார், 40 காலி. ஆனால் அந்த 5வது ஒரு நிறுவனம் தேர்ந்தெடுத்து போட்டாங்க போது அது வளர்ந்து அவருக்கு வந்து 2 கோடி சம்பாதிச்சு கொடுக்கும். அப்போ அவர் அதை எப்படி பார்ப்பார்னா, 50 போட்டேன் 2 கோடி வந்தது, அப்படி தான் பார்ப்பார். நாம் எப்படி பார்ப்போம், 50 போட்டோம், இந்த 10 மொத்தமாக போயிடுச்சு, இந்த 10 மொத்தமாக போயிடுச்சு, இந்த 10 மொத்தமாக போயிடுச்சு, இந்த 10 மொத்தமாக, இந்த 10 நமக்கு லாபம் கொடுத்து, அப்படி தான் பார்ப்போம். அந்த மனநிலையை தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற. ஆக நீங்கள் எந்த அளவுக்கு ஆபத்துக்கு தயாராக இருக்கீங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்காமல் உள்ளே வரவே கூடாது. இதனால தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், புத்தகம் எழுதியிருக்கேன், எல்லாம் சொல்கிறேன். ஆனால் நிதி முதலீடு என்னோட புத்தகத்திலே பல இடங்களில் இதை பற்றி எழுதியிருக்கேன். உள்ளே வரும்போது இதை பற்றி பேச தெரிஞ்ச, உங்களுக்கு விளக்க தெரிஞ்ச ஒரு வல்லுநர்கிட்ட பேசுங்க. நம்ம மக்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி அது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்சிவான விஷயம்லாம் கிடையாது. அந்த ஒரு வல்லுநர்கிட்ட பேசி அவருக்கு சில ₹1000 கொடுக்கறத மிச்சப்படுத்துறதுக்காக இவங்க ஆன்லைனுக்கு போய் எல்லா ஃப்ரீ டிப்ஸும் படித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அதை விட அதிக பணத்தை இழக்கிறார்கள். அதனால் உங்களுடைய ரிஸ்க் எப்படைட்னு சொல்லுவாங்க, எவ்வளோ ரிஸ்க்கை உங்களால் பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் சிந்திங்க. உங்களால் சிந்திக்க முடியலைன்னா அதுக்கான ஒரு வல்லுநர்கிட்ட பேசி அதன் அடிப்படையில் உங்களுடைய நிதி திட்டமிடலை பண்ணுங்கள். எப்படி உடம்புக்கு ஏதாவது வந்தால் மருத்துவர்கிட்ட போவீங்களோ அது போல் நிதி தொடர்பாகவும் உங்களுக்கென்று ஒரு ஃபேமிலி டாக்டர்னு முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நிதி ஆலோசகர் இருக்கணும். அவருக்கு உங்களை பற்றி முழுக்க தெரிஞ்சிருக்கணும். அவர் உங்களை பற்றி கரெக்டாக கேள்வி கேட்டு உங்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தரோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறீங்க, அந்த நூல் வாசிக்கிறவங்களுக்கு உங்களுடைய நூல் எந்த மாதிரியான ஒரு ஆலோசகராக இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய நூல்கள் தமிழில் வந்திருக்கு. அந்த நூல்கள் வந்து உங்களுடைய நூல் வந்து எந்த வகையில் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் நிதி மேலாண்மை சார்ந்ததில்? ஒரு விஷயம், ஒரு முக்கியமான வேறுபாடு என்னென்னா, நான் ஒரு முழுமையான படத்தை கொடுத்துருக்கேன் நிதி மேலாண்மையை பற்றி. அப்படின்னா முதலாக வேலைக்கு சேருகிற ஒருத்தருடைய முதல் சம்பளத்தை கையில் வாங்குற அதிலிருந்து ஆரம்பித்து அவர் ஓய்வு பெறுகிற வரைக்கும் அந்த ஒரு முழு இதையும் கவர் பண்ணியிருக்கேன். எந்த பர்டிகுலர் இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ நான் வந்து ஒரு 3-4 அத்தியாயங்களில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எழுதியிருக்கேன்னா அது மட்டுமே என்னால் ஒரு தனி புத்தகமாக எழுத முடியும். காப்பீடு பற்றி 3-4 அத்தியாயங்கள் எழுதியிருக்கேன்னா அதை மட்டுமே ஒரு தனி புத்தகமாக, இப்படி தனித்தனியாக எழுதலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் இந்த புத்தகம் ஒரு முழுமையான ஒரு அறிமுகத்தை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க ஆழமாக போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, அதை அவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான வேறுபாடு. 2வது வேறுபாடு, இதை நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடாக நினைக்கிறேன், இது ஒரு ப்ராக்டிக்கலான புத்தகம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு வானத்தையே அளக்கிற மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இது கொடுக்காது. சொல்லப்போனால் அந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் இல்லை, உண்மையில் அப்படி நடக்காது அப்படின்னு தான் சொல்லும். யதார்த்தமாக என்ன எதிர்பார்க்கலாம், மேலாண்மை, நிதி மேலாண்மைன்னா என்ன, காப்பீடுனா என்ன, அதில் என்ன சரி, என்ன எது, அதாவது இந்த மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் மூலமாக உங்களுக்கு திணிக்கப்படுகிற விஷயங்கள் எதெல்லாம் பொய், எதெல்லாம் அப்படி நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். அதனால்
ஒரு நிதி மேலாண்மை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தர் இதை படித்தார்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல பார்வை கிடைத்துவிடும். உடனே அவர் போய் முதலீடு பயிற்சி பணக்காரர் ஆகிடுவாரா அப்படின்னா இல்லை. இங்கேருந்து எங்கே போகிறதுங்கிறதுக்கான தெளிவான விளக்கங்கள் பூரா இங்கே கிடைக்கும். இல்லை சார், எனக்கு ஏற்கனவே ஓரளவு இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் தெரியும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்தலாம்னா, அதற்குள்ளே அத்தியாயங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த பகுதி தேவை. இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவர் வந்து பேச்சுவாக்கில் ஒரு விஷயம் சொன்னார். சார், இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு நான் இன்னும் பணக்காரன் ஆகலை சார் அப்படின்னாரு. ஸோ இல்லை சார், என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, காப்பீடுங்கிறது பணக்காரங்க மட்டும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட சொத்து மதிப்புக்கு மேலே போனால் தான் காப்பீடு எடுத்து வைக்கணும் அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து நான் சொல்லி, சார் உங்களுக்கு காப்பீடுன்னா என்னன்னு தெரியுமா? காப்பீடுங்கிறது ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி சம்பாதிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர், அவர் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவராகவும் இருக்கலாம், 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவராக இருக்கலாம், 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவராகவும் இருக்கலாம். அவர் இன்னைக்கு 12 மாதத்துக்கு சம்பாதிச்சு ஃபேமிலிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒருவேளை அவர் இல்லைன்னா அந்த 12 மாதத்துக்கோ 36 மாதத்துக்கோ 48 மாதத்துக்கோ அந்த குடும்பம் திரும்ப மேலே எழுகிற வரைக்கும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு தொகையைத்தான் அந்த காப்பீடு, அந்த பாதுகாப்பை தான் காப்பீடு கொடுக்குது சார். இதில் பணக்காரன் ஏழைங்கிறது எங்கே இருக்குது? 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் அந்த 5 × 12 60,000 ரூபாய் வந்து அவனுடைய குடும்பத்துக்கு முக்கியம். அவங்களுக்கும் காப்பீடு தேவை சார். அதனால தான் அரசாங்கமே காப்பீடு கொடுக்குது, ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுக்குது. நீங்கள் ஏன் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி? இத்தனைக்கும் அவர் படித்தவர், பட்டம் பெற்றவர், ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவர். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது. என்னுடைய நோக்கம் அவருடைய இதை சுட்டி காட்டுவதில்லை. எல்லாருக்கும் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தெரியாத விஷயம் எனக்கும் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். ஒரு புத்தகங்களை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த புத்தகத்தில் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா அந்த கொஞ்சம் தவிர மீதி இருக்கிறதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்கள் இந்த புத்தகம் மூலமாக பெற்றுக்கலாம். நீங்கள் இதில் குறிப்பிடுறப்பவே வந்து வயது வாரியாக இந்த வயசுலேருந்து என்ன செய்யணும், இந்த வயசுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த கேள்வி வந்து ஏகப்பட்ட பேருக்கு தேவை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதிலிருந்து 50,000 வச்சுக்கலாம். இந்த இடைப்பட்ட இடைவெளியில் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து அவர்களுடைய நிதி மேலாண்மையை எப்படி திட்டமிடணும்? அவங்களுடைய முதலீட்டு பார்வையோ ஏதோ அவங்க நிதி மேலாண்மை 30,000 தான் அவங்க வருமானம், இல்லை 50,000 இதுக்குள்ளே தான் இருக்குன்னா அவங்க எப்படி பிளான் பண்ணணும்? முதல்ல வெறும் சம்பளத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அவங்களுடைய செலவுகளையும் பார்க்கணும். நம்ம 30,000 சம்பாதிச்சு 30,000த்தையும் செலவு செஞ்சு அல்லது 35,000 செலவு செஞ்சு 5,000 கடன் வாங்குறவரை விட 10,000 சம்பாதிச்சு 9,000த்தில் செலவு முடிச்சு 1,000 ரூபாய் சேமித்து வைக்கிறவர் நிதி அளவிலே மேம்பட்டிருப்பார். அவர் நிறைய சம்பாதிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சம்பாதிக்கிற முழுக்க அவர் செலவு செய்து விடுகிறார். அப்படிங்கும்போது இவரால் 1,000 ரூபாய் சேமித்து வைக்க முடியுதுன்னா 30 வருஷம் கழித்து பார்த்தா அவரை விட பணக்காரராக இருப்பார். அவரில் 3ல் 1 பங்கு சம்பாதிக்கிறவர் இவர். ஆனால் இவர் அவரை விட பணக்காரர் 30 வருஷம். அதனால் வெறும் சம்பளத்தை மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. 30,000லேருந்து 50,000 நீங்கள் சொன்னீங்க, அதையே எடுத்துப்போம். இப்போது அவருடைய செலவு என்ன, மாத செலவுகள் என்ன? முதல்ல அந்த கேள்விக்கே பல பேருக்கு பதில் தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய மாத செலவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 99% பேருக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், செலவு எழுதுறதெல்லாம் ஏழைங்க பண்ணுற வேலை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு தவறான கருத்து எல்லார்ட்டையுமே இருக்குது. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்க வாங்குகிற ஒரு பேனா பென்சிலுக்கும் கணக்கு எழுதி வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன ஏழைகளா? நிதி கணக்கு அப்படிங்கிறது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ என்னோட சம்பளம் வந்து 30-50ங்கிறதெல்லாம் வேணாம், 40ன்னு நடுவில் வச்சுக்குவோம். 40,000 என்னோட சம்பளம்னு வச்சுக்குவோம். என்னுடைய மாத செலவுகள் என்னன்னு ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டு எழுதி வைங்க. ஒரு ரூபாயும் எழுதி வைங்க. ஒரு 3 மாதம் தான் இந்த எக்ஸசைஸ். நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு குத்து மதிப்பாக தெரியணும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. அது முதல் வேலை. இந்த தொகை மாதம் நான் செலவு பண்ணுற தொகை 30 இருக்கலாம், 39 இருக்கலாம், 45 இருக்கலாம். இது முதல் படி. 2வது படி, அதில் சேமிப்புக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லைன்னா எப்படி ஏதாவது செலவை குறைக்க முடியுமா? இப்போ நீங்கள் ஏற்கனவே 3 மாதம் எழுதி வச்சுருக்கீங்க. அதை பார்த்து உங்களால் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறோம், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவு, இதை கொஞ்சம் குறைக்கலாம், அந்த சிந்தனை வரும். முடியாதா? இல்லை, இது எல்லாமே என்னுடைய தேவையான செலவுகள் தான், இதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா உங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன வழின்னு யோசிக்கலாம். அது 2வது சிந்தனை. இது 2யும் செய்து உங்களுடைய சேமிக்கிற அந்த ஸ்பேஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த பணத்தை இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? சில பேர் அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க, சில பேர் எஃப்டியில் போடுவாங்க, சில பேர் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த தொகையை
இப்போ சரியாக திட்டமிட வேண்டும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த 40 எடுத்துக்காட்டிலேயே கன்டினியூ பண்ணுவோம். 40,000 சம்பாதிக்கிறார், 35,000 செலவு பண்ணிடுறார், அந்த 5,000 பாக்கி இருக்கு. இப்போ இந்த பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, முதல் வேலை எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நெருக்கடி நேரத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தொகையை நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும். அது என்ன சார் நெருக்கடி நேரத்தில் உதவக்கூடிய தொகைன்னா, ஒரு 6 மாதங்களுக்கோ 9 மாதங்களுக்கோ 12 மாதங்களுக்கோ உங்கள் விருப்பத்தை பொறுத்து. எனக்கு 12 மாதம் வசதியாக இருக்குது. 12 மாதம் இன்ட்டு 35,000, நீங்கள் மாதம் 35,000 செலவு பண்ணுறீங்க. 12 இன்ட்டு 35 எவ்வளோ அந்த தொகை? அந்த தொகையை அல்லது 6 இன்ட்டு 35, நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்கன்னா 6 மாதம் போகும். அந்த தொகையை எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்காம எப்போ தேவைப்பட்டாலும் எனக்கு டக்குன்னு பணம் கையில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல பாதுகாப்பாக சேர்த்து வைக்கணும். அது முதல் வேலை. எந்த முதலீட்டை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எமர்ஜென்சி ஃபண்ட், நெருக்கடி நேர நிதி, அதை சேர்த்து வச்சிடணும். இப்போ உங்களால் மாதத்துக்கு 5,000 தான் சம்பாதிக்க முடியுது. 5,000 சேர்த்து 6 மாதத்துக்கு தேவையான பணத்தை நீங்கள் சேகரிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு ஆண்டுகள் ஆகிடும். அது எடுத்து அந்த ஒரு ஆண்டுகள் ஆன உடனே உங்களுக்கு ஒரு நிம்மதி. ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வேலை போயிடுச்சு, அல்லது ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சுன்னா நாம் இன்னொருத்தட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. நம்ம கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இதுக்கு நடுவில் முன்னாடி சொன்ன காப்பீடு, ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, இதெல்லாம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. உயிரோ உடல்நிலையோ நம்ம கையில் இல்லை. அது எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடணும். இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் முதலீடை பற்றி யோசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை பாடம். இதை பல பேர் மதிக்கிறது கிடையாது. இந்த பேசிக்ஸ் எல்லாம் அடித்தளம் போடாமல் உங்களால் கட்டடம் எழுப்ப முடியாது. ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் முதல்ல பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஓகே, நான் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுட்டேன், என்னுடைய காப்பீடு, ஆயுள் காப்பீடு பண்ணிட்டேன், மருத்துவ காப்பீடு பண்ணிட்டேன், எனக்கு மாதம் 5,000 ரூபாய் வருது, இதை நான் என்ன பண்ணுறது? அங்கே தான் நீங்கள் முதலீடை பற்றி யோசிக்கணும். அதனால் முதலீடுங்கிறது ரொம்ப லேட். இதெல்லாம் தான் ஒரு நிதி ஆலோசகர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். முதலீடுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் வருது. அதை நீங்கள் ஓகே, இப்போ எனக்கு வயசு 35, நான் 60 வயசில் ரிட்டையர் ஆக போகிறேன். இதுக்கு நடுவில் நான் ஒரு 2 குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும், 2 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மைல் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் குறித்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அது ஒன்றுக்கும் எவ்வளவு செலவாகும்னு கணக்கிடணும். இப்போது உங்கள் பையனுக்கு வயசு 5ன்னு வச்சுப்போம். இன்னும் இத்தனை வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, 18 வருஷம் கழிச்சு அவன் மேல் படிப்புக்கு போக போகிறான். அப்படி போகும்போது அது எவ்வளோ செலவாகும்? அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும்? உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அதுக்கு அப்போது என்ன இதுவாகும்? இந்த பணவீக்கம்னு சொல்லப்படுகிற அதை கணக்கு பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் 35,000 செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிரந்தரமாக நீங்கள் மாதம் 35,000 ரூபா செலவு பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது மாதம் 1,50,000 ரூபாய் 2 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதையும் கணக்கு போட்டு இதன் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய திட்டமிடலை தொடங்க வேண்டும். அது ஒருத்தருக்கும் மாறுபடும். பொதுவான ஃபார்முலாலாம் கொடுக்கறது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நிதி ஆலோசகர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லையா, என்ன மாதிரி பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன்? படித்தேன், முயற்சி பண்ணேன், கணக்கு போட்டு பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். இதுவும் நம்ம பண்ணக்கூடியது தான். ஒன்றும் கடினமான விஷயமே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். எப்பவும் இலவச ஷார்ட்கட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போங்க, இல்லை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ்ன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்து நினைக்கிறேன். 45 வயசுக்கு அப்புறமே நான் வேலை பார்க்குற மாதிரி இல்லை, ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிதி மேலாண்மையை மிக சரியாக திட்டமிட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 40-45 வயதுக்கு அப்புறமா ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நம்பி வாழ முடியுமா? அதுக்கான சாத்தியம் இருக்குதுங்களா? கரெக்டாக நிதி மேலாண்மையை திட்டமிட்டா? கண்டிப்பாக இருக்கு.